Hello my dear students and parents, welcome to Janus Nee Tamil. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா விதமான MBBS மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, MBBS இருக்கட்டும், BDS இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க மேம். இந்த இயர் 2026க்கான கரண்ட் இயர் MBBS ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ மேம் வரும் பர் இயருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா விதமான காலேஜஸ் நான் ஆல்ரெடி என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கு, டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டோட்டலா 78 காலேஜஸ் இருக்கு. அதுல சென்ட்ரல் காலேஜ் ஒண்ணே ஒன்னு இருக்கு, எய்ம்ஸ் மதுரை. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. செமி கவர்மெண்ட் காலேஜ் ஒண்ணே ஒன்னு ESIC KK நகர்ல இருக்கு. பிரைவேட் காலேஜஸ் 22 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 5 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் கோட்டா வழியா நம்ம சீட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் இருக்கும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியா சீட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் இருக்குன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணி நம்ம சீட் கிடைச்சது அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா வழியா MBBS சீட் வாங்கணும் அப்படின்னா நமக்கான பர் ஆனம் இருக்கு இல்லையா, ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 18,073 rupees ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றேன். இதுல டியூஷன் ஃபீஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் BDSக்கு நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்ல BDS கவர்மெண்ட் கோட்டால செலக்ட் ஆகி போனோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 16,073 rupees. இதுலயுமே டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு. அண்ட் ஒரே ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ESIC KK நகர், அதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 lakh rupees. இதுவுமே பர் ஆனம்க்கு தான், ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் தான் நான் சொல்றேன். சப்போஸ் நீங்க IP வார்டில் வரீங்க, வார்ட்ஸ் ஆஃப் IP ESIC ஓட IP சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஆல்ரெடி IP சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் ESIC கோட்டாக்குன்னு டீடைல் வீடியோ போட்டிருந்தேன்ல. ஸோ நீங்க IP சர்டிஃபிகேட் வச்சு நீங்க அது வழியா சீட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான இயர்லி ஃபீஸ் 24,000 தான். பட் இந்த IP சர்டிஃபிகேட்க்கு நீங்க ஆல் இந்தியா கோட்டால தான் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க தமிழ்நாடு கோட்டால அப்ளை பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh rupees தான் ஃபீஸ். அதனால தான் இதை தனியா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பிரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா வழியா போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றத சொல்றேன். மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க பிரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃபீஸ் இதை விட அதிகமா இருக்கும். இப்போ நான் சொல்றது கவர்மெண்ட் கோட்டா வழியா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல MBBS சீட்டோ BDS சீட்டோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டலா 22 பிரைவேட் காலேஜஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 22 பிரைவேட் காலேஜஸ் இருக்கும். அதே மாதிரி 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அந்த 22 பிரைவேட் காலேஜஸ்க்கான பர் ஆனமோட பர் இயரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4,35,000 rupees. ஸோ இதில் டோட்டலாக அந்த 22 காலேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த 22 காலேஜஸ்க்கான லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா 23, 24, 25, 26, 27 இது அஞ்சுமே என்னன்னு பார்த்தோம்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். நான் டோட்டலாக 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, பட் அந்த 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5,40,000. அண்ட் இது இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டால நீங்கள் பிரைவேட் டென்டல் காலேஜில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து பிரைவேட் காலேஜ் 2,50,000 rupees. நான் ஆல்ரெடி 16,073 rupees சொல்லியிருந்தேன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கு. ஸோ நீங்க கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் டென்டல் காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 2,50,000 rupees. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாவா. நெக்ஸ்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்றேன் காலேஜ் வைஸ். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 15 lakhs நீங்கள் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் NRI கோட்டால இந்த 22 காலேஜில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 27 lakhs பர் ஆனம்க்கு ஃபீஸ். அண்ட் இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் CMC வெள்ளூர் இருக்கு இல்லையா, CMC வெள்ளூரில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வாங்குனீங்க அப்படின்னா 56,330 rupees. அண்ட் இந்த 22 பிரைவேட் காலேஜஸ் இல்லாமல் 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்குமே மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுக்கான பர் ஆனமோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 16,20,000 rupees. சப்போஸ் நீங்க NRI கோட்டால இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் 30 lakhs பர் ஆனம்க்கான ஃபீஸ் தான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால டென்டல் பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் டென்டல் காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 lakh. நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் டென்டல் காலேஜுக்கு 2,50,000
6,000 சொல்லியிருந்தேன் இல்லையா, பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 lakh. அதே மாதிரி NRI கோட்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 lakhs per annum. ஸோ இப்போ எல்லா விதமான காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே பார்த்தாச்சு. டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எய்ம்ஸ் மதுரைலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே நம்ம ஆல் இந்தியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரைவேட் காலேஜஸில் 15% சீட்ஸ் எல்லாமே ஆல் இந்தியா கோட்டாவில் தான் போகும். 85% சீட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வழியாக ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங் நடக்கும்போது ரவுண்ட் 1 இருக்கட்டும், ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 ஒரு ரவுண்ட்லையும் சப்போஸ் உங்களுக்கு சீட் அலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்லைன் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த காலேஜ் ஃபீஸ் வந்து நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி கவுன்சிலிங் ஸ்டெப்ஸை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஆன்லைன் டியூஷன் ஃபீஸ் நம்ம எவ்வளோ மேம் பே பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஆன்லைன் டியூஷன் ஃபீஸ் நம்ம எவ்வளோ பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல MBBS சீட் வாங்கிட்டீங்க, அதுக்கான டியூஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, நீங்க OC, BC, BCM, MBC இருந்தீங்க அப்படின்னா 18,073 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் SC, SCA, ST கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 12,073 rupees பே பண்ணணும். சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் BDS கவர்மெண்ட் காலேஜ்ல BDS சீட் கிடைச்சு நீங்க ஆன்லைன் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண போறீங்க அப்படின்னா OC, BC, BCM, MBC கேட்டகரிக்கு 16,073 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க SC, SCA, ST கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 12,073 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சப்போஸ் நீங்க பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி PWD கேட்டகரியில கவர்மெண்ட் காலேஜ்ல MBBS சீட்டோ BDS சீட்டோ அலாட் ஆயிருக்கு, அதுக்கான டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா OC, BC, BCM, MBC, SC, SCA, ST இது எல்லாத்துக்குமே 10,073 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டியூஷன் ஃபீஸ் ஃபார் பிரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, நீங்க பிரைவேட் காலேஜ்ல MBBS ஓ BDS சீட்டோ உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு பே பண்ணணும்னு சொல்றேன். சப்போஸ் நீங்க OC, BC, BCM, MBC கேட்டகரியில வரீங்க அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் ஃபிக்ஸட் பை கமிட்டி ஆன் ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபீஸ் னு சொல்லிருக்காங்க. அவங்க கமிட்டில இருந்து எவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த ஃபுல் ஃபீஸையும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இங்க SC, SCA, ST கேட்டகரியில இருக்கீங்க, உங்களோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு மேல இருந்தது அப்படின்னா அதே மாதிரி அவங்க எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த ஃபீஸ் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க SC, SCA, ST கேட்டகரியில வரீங்க, உங்களோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த டியூஷன் ஃபீஸா இருக்கட்டும், அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் எதுவுமே பே பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க SC ஸ்டூடெண்டா இருக்கீங்க பட் கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியா இருக்கீங்க, whose annual income higher than 2.5 lakhs, உங்களோட annual income 2.5 lakhsக்கு மேல இருந்து நீங்க SC டு கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட்டட் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க SC ஸ்டூடெண்டா இருக்கீங்க கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியானிட்டி பட் உங்களோட annual income 2.5 lakhsக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஃபீஸ் ஆன்லைன் டியூஷன் ஃபீஸா இருக்கட்டும், அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம். ஓகே, சோ காலேஜ் வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளோட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜ் எல்லா விதமான காலேஜஸ்க்குமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு பே பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம கிளியர் கட்டா பார்த்துட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எல்லாத்தையும் நான் தனி டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ டீடைல்டா போடுறேன். பிகாஸ் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிப்ளை பண்றேன் அப்படின்னா அந்த கமெண்ட்ல இருக்கக்கூடிய டவுட் இன்னொருத்தவங்களுக்கும் வரும். பட் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் ஒரு டவுட்டா படிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோனே நான் தனியா கவுன்சிலிங் பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆஸ் வெல் அஸ் இந்த PDF இருக்கு இல்லையா, ப்ராஸ்பெக்டஸ் இருக்கக்கூடிய PDF-யும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே நான் அகைன் ஒன்ஸ் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய PDF-ஐ மட்டும் தனியா கட் பண்ணி ஆன்லைன் டியூஷன் ஃபீஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜ், அதே மாதிரி பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே PDF-ஆ நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். கவுன்சிலிங் நடக்கும்போது திரும்ப ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all.